ஹாய் மக்களே, குட் மார்னிங். இன்னைக்கு காலையில எப்போதும் போல சீக்கிரமா இருந்துச்சு. நம்ம அடுப்பு வேலையை தொடங்கியாச்சுங்க. விடிய விடிய மழை பெஞ்சிருக்கு. இப்பயும் மழை தான் பெஞ்சிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதினா சோறு தான் கிண்ட போறேன். அதுக்கு கொஞ்சம் புதினா எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம், கறி மிளகா, தக்காளி இதெல்லாம் எண்ணெயில போட்டு வதக்கி உப்பு, மஞ்சப்பொடி, வத்தப்பொடி இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு பொங்கி வச்சிருக்க சோறோட மிக்ஸ் பண்ணி வைக்க போறேன். நேற்றுக்கு நான் ஸ்கூட்டி ஓட்டிட்டு வந்த வீடியோ போட்டிருந்தேன். அதில் 2-3 பேர் கேட்ட கமெண்ட் என்னன்னா, அக்கா நீங்க எப்படி ஸ்கூட்டி ஓட்டி பழகுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு நான் 5ஆம் கிளாஸ் படிக்கும்போது நாங்கள் அம்பாசமுத்திரத்துல தான் இருந்து படித்தோம். அப்போ அங்கே ஒரு கடை உண்டு, வாடகை சைக்கிள்லாம் வாங்குவோம் இல்லையா, அந்த கடையில 5-6 சைக்கிள் தான் இருக்கும். 1 மணி நேரத்துக்கு 1 ரூபா. நாங்கள் வீட்டில் அடம் பிடிச்சி நான் சைக்கிள் கேட்டேன். அப்போ அம்மா சொல்லிட்டாங்க, நீ முதல்ல வண்டி ஓட்டி பழகு, சைக்கிள் ஓட்டி காமி, அதுக்கப்புறம் உனக்கு வாங்கி தரேன்னு. அந்த கடையில் போயிட்டு நாங்கள் தெருவில் இருக்க பிள்ளைகள் எல்லாம் எல்லாத்தையும் விரட்டி கூட்டிட்டு போயிடுவேன். அங்கே போய் 5 ரூபா கொடுத்து 5 மணி நேரத்துக்கு சைக்கிளை வாடகைக்கு எடுத்துருவோம். எடுத்து சனி ஞாயிறுல ஃபுல்லாக இதுதான் வேலையாக இருக்கும். சைக்கிள் எப்படியா ஓட்டணும், கீழே விழுந்து கை கால்லாம் அடிப்படும். வீட்டில் போய் சொன்னோடனே அம்மா தொடக்கத்தில் மருந்தெல்லாம் போட்டு விட்டாங்க. அதுக்கப்புறம் ரெகுலராக கீழே விழ திட்டு விழுந்துச்சு, உனக்கு வேலை இல்லை அப்படின்னு. அதுக்கு மருந்து நமக்கு அப்பெல்லாம் ஃபர்ஸ்ட் எய்டு எச்சு தானேங்க. எச்சு தொட்டு டக்குன்னு நம்ம புண்ணில் வைப்போம். அப்படியே ஓட்டி சைக்கிள் ஓட்டி ஒரு வழியா பழகிட்டேன். அதுக்கப்புறம் எங்க மாமா ஒருத்தவங்க டிவிஎஸ்ல வருவாங்க. அவங்க கிட்ட அந்த டிவிஎஸ் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தெரியாமலே தள்ளி பழகி, அப்படியே நானும் என் தங்கச்சிங்கெல்லாம் பின்னாடி உட்காந்து தள்ள பிடிக்க, இப்படியாதான் நாங்க ஸ்கூட்டி ஓட்டி பழகணும். எங்க வீட்டுல நாங்க 3 பேருமே ஸ்கூட்டி ஓட்டுவோம். இப்படிதான் வண்டி ஓட்டி பழகுனது. நாங்க நீச்சல் கூட அப்படிதான் கத்துக்கிட்டோம். இந்த லீவ் நாள் வந்துருச்சு அப்படின்னா காலம்பரை 6 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு தலை நிறைய எண்ணெயும் தேய்ச்சிட்டு வீட்டுல இருக்க பழைய சோறு டிஃபன் பாக்ஸ்ல அடைச்சு வச்சுட்டு போயிருந்தது ஆத்துக்கு. தெருவில் இருக்க பிள்ளைகள் எல்லாம் மொத்தமா போய் 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆத்துல ஆட்டம் போட வேண்டியது. அப்படி ஒருத்தர் நீச்சல் அடிக்கும் போது அந்த நீச்சலையும் அங்கதான் நாங்க கத்துக்கிட்டோம். மற்றபடி இந்த 18 கிட்ஸோட லைஃப் ஸ்டைல் பாத்தீங்கன்னு வைங்களேன், யாருக்கிட்டையும் போய் உக்காந்தெல்லாம் நிறைய விஷயங்களை கத்துக்கிறது கிடையாது. நாமளா பார்த்து அதுவும் வீட்டுல செம்மையா அடியெல்லாம் வாங்குவோம். அடி வாங்கியே நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டோம். இன்னைக்கு அபி, திலீப், தேவசேனா, தேஜாஸ்ரீ, ராஜேஸ்வரி, சுதா சூர்யா, வினிஷ், வெங்கடேஷ், கீர்த்தனா, விஷ்ணு பிரியா, மிதுன் ஆதித்யா, பாபிஷா, ரஞ்சித் குமார், சகிதா பேகம், ரக்ஷிதா குட்டி, வினோதி, இன்பரசி இவங்களுக்கு பிறந்த நாள். கண்ணா உங்களுக்கு கடவுளுடைய அருளும் எங்க எல்லாருடைய விஷயமும் கண்டிப்பா இருக்கும். ஹாப்பி பர்த்டே டு ஆல். அதுக்கப்புறம் பிரீத்தி அண்ட் சஞ்சய் இவங்களுக்கு திருமண நாள். உங்களுக்கும் இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. உங்க எல்லாருக்குமே ஹாவ் அ நைஸ் டே மக்களே. தேங்க்யூ.